அன்பிற்குரிய தோழர்களே வணக்கம். வருகின்ற 25/5/26 அன்று திருச்சியில் சனாதன ஒழிப்பு என்கிற தலைப்பை முன்வைத்து ஒரு ஆர்ப்பாட்டத்தை மக்கள் கலை இலக்கிய கழகம் தலைமையேற்று நடத்த உள்ளது. இந்த ஆர்ப்பாட்டத்தில் எங்களது தோழமை அமைப்புகளும் பங்கேற்க உள்ளன. இந்த சனாதன ஒழிப்பு என்கிற இந்த தலைப்பை முன்வைத்து ஆர்ப்பாட்டம் நடத்துவதற்கான காரணம் நீங்கள் அறிந்த ஒன்றுதான். குறிப்பாக புதிதாக ஆட்சி பொறுப்பேற்ற முதல்வர் விஜய் அவர்கள் முன்வைத்த தீர்மானத்தின் மீது திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் அவரது உரையின் இறுதியில் சனாதன ஒழிப்பு என்று பேசி முடித்தார். அப்படி கருத்து தெரிவித்த காரணத்திற்காக அவர் பதவி பறிக்கப்பட வேண்டும், வழக்கு பதியப்பட வேண்டும் என்று தமிழ்நாடு பாரதிய ஜனதா கட்சி 4 இடங்களில் ஆர்ப்பாட்டம் நடத்தியது. இந்து முன்னணி என்கிற இவன் தான் அர்பன் நக்சல் பயங்கரவாதி பாடகர் கோவன். 2021 திமுக ஆட்சி அமைஞ்சதுக்கு அப்புறமா இவனை மாதிரி இருக்கக்கூடிய பல பேர் கோமாக்கு போயிட்டாங்க. இப்போ மறுபடியும் இவனுங்களை மாதிரியான பல பேர் கோமாலிருந்து மீண்டு வந்திருக்கானுங்க. அதிமுக ஆட்சி காலகட்டங்களில் இவன் தலைமையில் மட்டும், இந்த பாடகன் கோவன் தலைமையில் மட்டும் எத்தனை ஆர்ப்பாட்டங்கள், எத்தனை போராட்டங்கள் தமிழகத்தில் நடந்திருக்கு தெரியுமா? இவன் வீட்டில் தண்ணி வரலனாலும் அதுக்கு காரணம் எடப்பாடி பழனிசாமி தான், ஆர்எஸ்எஸ் தான், பாஜக தான், அவங்க சொல் பேச்சை கேட்டு தான் எடப்பாடி இப்படி ஆட்சி பண்ணியிருக்காருன்னு சொல்லி உண்மையாலே அப்படிலாம் சொல்லி போராட்டம்லாம் பண்ணியிருக்கான். 2021 சட்டமன்ற தேர்தலில் திமுக வின் பண்ண உடனேயே இவனை மாதிரி இருக்கக்கூடிய பல பேர், பல அறிவாலய கொத்தடிமைகள், அவனுங்க எல்லாருமே ஒரே நேரத்தில் கோமாக்கு போயிட்டானுங்க. திமுக ஆட்சி காலகட்டங்களில் என்ன நடந்தாலும், எவ்வளோ மோசமான அசம்பாவிதங்கள் நடந்தாலும் அதை பற்றிலாம் பேசுறதுக்கு எவனும் வெளியே வரவே மாட்டானுங்க. ஃபர்ஸ்ட் எப்படி வருவானுங்க? இவனுங்களாம் தான் கோமால இருந்தானுங்களே. அதிமுக ஆட்சியில் தான் டாஸ்மாகை மூடணும்னு சொல்லி பாட்டெல்லாம் பாடினானுங்க. புரட்சிகரமான பாட்டு, மூடு டாஸ்மாகை மூடு அப்படின்ற மாதிரி பாட்டெல்லாம் பாடினானுங்க. அப்படி பாடின இவன் தான், இந்த பாடகன் கோவன் தான் பாண்டிச்சேரியில் சரக்கடிச்சு உள்ளெல்லாம் போனான். இவனை உள்ள தூக்கி போட்டு மிதின்னு மிதிச்சாங்க. இப்போ தாவேகா ஆட்சி தமிழகத்தில் நடக்கிறதுனால மறுபடியும் போராட்டம் பண்ணுறதுக்கு இவனுங்க எல்லாருமே வெளியே வந்திருக்கானுங்க. சரி, போராட்டம் தான் பண்ணுறீங்க, இந்த முறையாச்சும் உருப்படியான காரணங்களை சொல்லி போராட்டம் பண்ணுறீங்களா? தாவேகா ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறமா தமிழகத்தில் பல கொலைகள், பல கற்பழிப்புகள், கற்பழிச்சு கொண்ட சம்பவங்கள் இது எல்லாமே நடந்திருக்கு. அதுக்கு எதிராக இவனுங்க போராட்டம் பண்ணுவானுங்கன்னு பார்த்தா, ஆக்சுவலாக இந்த வீடியோவை நான் அதுக்கு தான் பார்த்தேன். இவனுங்க இங்க நடக்கக்கூடிய அசம்பாவிதங்களுக்கு எதிராக போராட்டம் பண்ண போறோம் அப்படின்னு சொல்லுவானுங்கன்னு பார்த்தா, இந்த நாய் என்ன சொல்லுது? சனாதன தர்மத்துக்கு எதிராக நாங்க போராட்டம் பண்ண போறோம், உதயநிதிக்கு ஆதரவாக நாங்க போராட்டம் பண்ண போறோம்னு சொல்றானுங்க. ஏண்டா தெரியாம கேக்குறேன், திமுக ஆளுங்கட்சியாக இருக்கும்பொழுதும் சரி, திமுக எதிர்கட்சியாக வந்ததுக்கு அப்புறமாவும் சரி, எப்படா நீங்க திமுகவுக்கு முரட்டுத்தனமா முட்டி போட்டு சேவகம் பண்றீங்க? வெக்கமா இல்லையாடா உங்களுக்குலாம்? நீங்களா என்ன ஜென்மங்கடா? உதயநிதி சனாதனத்தை ஒழிக்கணும்னு சொன்னதுக்கு பாஜக காரங்களாம் போராட்டம் பண்ணாங்க. பாஜக போராட்டம் பண்ணதுனால, அதாவது உதயநிதிக்கு எதிராக பாஜக போராட்டம் பண்ணதுனால, ஃபர்ஸ்ட் பாஜக போராட்டம் பண்ணல, ஹிந்து அமைப்பினர்கள் தான் போராட்டம் பண்ணாங்க. இந்த ஒரு புரிதல் கூட இவனுக்கு இல்லை. இவன் அந்த ஹிந்து அமைப்பினரையே பாஜக காரங்க தான் அப்படின்ற மாதிரி சொல்றான். என்னத்த சொல்றதுன்னு தெரியல. சரி, அவங்க போராட்டம் பண்ணாங்க, ஓகே. நீ எதுக்கு அவங்களுக்கு எதிராக போராட்டம் பண்ற? அதுவும் சனாதன தர்மத்தை எதிர்த்து நாங்க போராட்டம் பண்ண போறோம், அவங்களுக்கு எதிராக போராட்டம் பண்ண போறோம் அப்படின்ற மாதிரி எதுக்கு சொல்ற? உதயநிதிக்கு ஆதரவாக தானே போராட்டம் பண்ற. உதயநிதிக்கு முட்டு கொடுத்து சனாதன தர்மத்திற்கு எதிராக போராட்டம் பண்றோம்னு சொல்ல வேண்டியதானே? ஏன்டா இப்படி இருக்கிறீங்க? எப்படா அவங்களால இப்படிலாம் இருக்க முடியுது? தெரியாம கேட்கறேன், நீங்களா சோறு தான் திங்கிறீங்களா, இல்ல ரோட்ல ஏதாச்சும் பொறுக்கி திங்கிறீங்களா? எப்பொழுதும் எதிராசன் வடிவழகு என் இதய தொழுதால் இல்லை எனக்கெதிர் இல்லை எனக்கெதிர் இல்லை எனக்கெதிரே. ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹா. எனதரமை தேசியவாதிகள் அனைவருக்கும் வணக்கம். அண்ட் ஜெய் ஸ்ரீராம். தாவேகா ஆதரவாளர்களை தற்கொலைன்னு சொல்றதெல்லாம் நம்ம பார்த்துருப்போம். திமுக காரங்க, திமுக தூண்டுதலின் பேரில் நிறைய பேர் அப்படி சொல்றதெல்லாம் நம்ம பார்த்துருப்போம். எனக்கு பெருசா அதில் உடன்பாடே இல்லை. தாவேகா ஆதரவாளர்கள் நீங்க சொல்றாங்க இல்லையா, அந்த ஆதரவாளர்கள் எல்லாருமே ஃபர்ஸ்ட் விஜய் ஃபேன்ஸ் அப்படிதான் இருப்பாங்க. லூசு மாதிரி ஏதாச்சும் பேசிக்கிட்டே தான் இருப்பாங்க. ஏன்னா நானும் அப்படிதான் இருந்தேன். ரஜினி ஃபேனாக இருக்கும்போது நானும் இப்படி லூசு மாதிரி பேசிக்கிட்டே தான் இருந்தேன். இன்னும் விஜய் ரசிகர்கள், அதாவது தொண்டர்கள், அந்த தொண்டர்கள் அரசியல் மயமாக்கப்பட்ட தொண்டர்களாக மாறல. இன்னமும் ஒரு சில விஜய் ரசிகர்களாகத்தான் இருக்காங்களே ஒழிய அரசியல் புரிதல் வந்த தொண்டர்களாக மாறல. அவங்கள அரசியல் படுத்தப்பட வேண்டிய கடமை தாவேக்கால இருக்கக்கூடிய 2ஆம் கட்ட தலைவர்களுடையது.
அவங்க தான் அந்த பொறுப்பை ஏத்துக்கணும். முதல்வர் விஜய்க்கு 1008 வேலைகள் இருக்கும். ஸோ, அவரு டைரக்ட்டா வந்து, நீங்க இப்படிலாம் பண்ணணும், அப்படிலாம் பண்ணணும். நீங்க சோசியல் மீடியால இப்படிலாம் நடந்துக்க கூடாது அப்படின்ற மாரிலாம் அவர் சொல்ல மாட்டாரு. அவருக்கு இத விட ஏகப்பட்ட வேலைகள் இருக்கு. ஸோ, நாம இந்த விவகாரத்துல விஜய் குறித்து பேசுறது தப்பு. தாவேகால இருக்கக்கூடிய மிகப்பெரிய பிரச்சனை என்னன்னா, இந்த கட்சியில இருக்கக்கூடிய 2ஆம் கட்ட தலைவர்கள். அந்த 2ஆம் கட்ட தலைவர்களே இன்னமும் விஜய் ரசிகர்களாக தான் இருக்காங்க. அவங்களுக்கே அரசியல் புரிதல் அப்படின்றது இல்ல. ஐஆர்எஸ் அருண்ராஜ் அப்படின்றவரு தாவேகால இருக்காரு. அவர் இப்போ அமைச்சராகவும் மாறியிருக்காரு. அந்த மனுஷன் ஏதோ ஒரு நிகழ்ச்சியில பேசின விஷயம் இப்போ பெரிய அளவுல பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு. அவர் பேசின பேச்சு தாவேகாவுக்கு பயங்கரமா பேக் ஃபயரை ஏற்படுத்தியிருக்கு. வந்தே மாதத்துல ஆரம்பிக்கிறப்போ வந்தே மாதம், முடிக்கிறப்போ வந்தே மாதம். இந்த மாதிரி வலுக்கட்டாயமா அந்த இந்தி மொழியை, சமஸ்கிருத மொழியை திணிக்கிற அந்த ஆதிக்க மனப்பான்மை இருக்கிற வரைக்கும் தமிழ்நாட்டுல பாஜக எப்பவும் கால் விழவே முடியாது, மறவே மறக்காது. ஒரு விதத்துல சந்தோஷம் தான். நீங்க பண்ணிக்கிட்டே இருங்க, நீங்க மேல திணிச்சுக்கிட்டே இருங்க, நாம எதிர்த்துக்கிட்டே இருப்போம். ஏன் சார்? நீங்க தாவேகாவுடைய 2ஆம் கட்ட தலைவர்கள்ல ஒருத்தரா இருக்கீங்க. இந்த கட்சியின் எதிர்காலமே உங்க கையில தான் இருக்கு. இதெல்லாம் போதாதுன்னு நீங்க அமைச்சரா வேற இருக்கீங்க. உங்க தலையில எவ்வளோ பெரிய ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் இருக்கு. எவ்வளோ ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் உங்களுக்கு மட்டுமே இருக்கு. ஆனா நீங்க என்ன சார் இந்த கமெடியன் மன்சூர் அலிகான் மாதிரி உளறிட்டு வந்துட்டு இருக்கீங்க. வந்தே மாதரம் சமஸ்கிருதம்னு சொல்றாரு, தேசிய கீதம் சமஸ்கிருதம்னு சொல்றாரு. வந்தே மாதரம் தேசிய கீதம் பாட சொல்றத இவரு ஹிந்திய திணிக்கிறாங்க, மத்திய பாஜக அரசு நம்ம மேல ஹிந்திய திணிக்க பாக்குதுன்னு சொல்லிட்டு இருக்காரு. சார், சமஸ்கிருதம் கிடையாது. வந்தே மாதரமும் தேசிய கீதமும் சமஸ்கிருதம் கிடையாது, பெங்காலி சார். அந்த ரெண்டுமே பெங்காலி மொழியில எழுதப்பட்டது சார். இது கூட தெரியாம நீங்க எப்படி சார் ஐஆர்எஸ் ஆனீங்க? நீங்க ஒரு அரசியல்வாதி ஆனதுனால இப்படி பேசுறீங்களா, இல்லனா உங்களுக்கு இருக்கக்கூடிய நாலேஜே இவ்வளவுதானா? ஒரு கட்சியின் எதிர்காலமே உங்கள மாதிரியான 2ஆம் கட்ட தலைவர்கள் கையில தான் இருக்கு. அப்படி இருக்கும் பொழுது எப்படி சார் இது மாதிரிலாம் உங்களால உளர முடியுது? அதுவும் படிச்சவர் வேற நீங்க, மத்திய அரசுல வேற வேலை பார்த்திருக்கீங்க. அப்படி இருந்தும் உங்களுக்கு இந்த சின்ன வித்தியாசம் கூட தெரியல. உட்கார்ந்து பிரிவினைவாதம் பேசிட்டு இருக்கீங்க. பாஜக எதிர்ப்பு பேசுறீங்களா? பேசுங்க, தாராளமா பேசுங்க. அதுல துளி கூட தப்பே கிடையாது. தமிழகத்துல இருக்கக்கூடிய ஒரு கட்சி இங்க அரசியல் பொழப்பு நடத்தணும்னா பாஜக எதிர்ப்பு பேசணும் அப்படின்ற மாதிரி இங்க திமுக ஒரு பெஞ்ச் மார்க்கை கிரியேட் பண்ணிருக்கு. அதை தான் உங்களை மாதிரியான கட்சிகள் ஃபாலோ பண்ணுது. ஸோ அதுல தப்பே கிடையாது. பாஜகவை திட்டுறீங்களா, தாராளமா திட்டுங்க. பாஜக விமர்சனம் பண்றீங்களா, தாராளமா விமர்சனம் பண்ணுங்க. ஆனா இப்ப நீங்க பேசுறீங்க பாருங்க, அதெல்லாம் தப்பு தானே. பேசுறதான் பேசுறீங்க, ஃபேக்டோட பேசுங்களேன், எவிடன்ஸை வச்சுக்கிட்டு பேசுங்களேன். நான் பேசுறதுக்கு காரணம் இதுதான், இதுல பாருங்க இதெல்லாம் இருக்கு அப்படின்ற மாதிரி காட்டிட்டு பேசுங்களேன். இப்ப பாருங்க, அந்த நிகழ்ச்சியில நீங்க உளர்னதை வச்சு இங்க எல்லாருமே உங்களை பிடிச்சி கலாச்சிட்டு இருக்காங்க. ஒரு படி மேல போய் இந்த திமுக காரணங்க என்ன சொல்றானுங்க, நாங்க தான் சொன்னோமே தாவேகால இருக்கக்கூடியவர்கள் தற்கூரிகள்னு நாங்க தான் அப்பவே சொன்னோமே, பாருங்க தற்கூரினை நிரூபிச்சிட்டாங்க அப்படின்ற மாதிரி உங்களை கலாச்சிட்டு இருக்காங்க. உங்களுக்கு சமஸ்கிருதம்னா என்னன்னு தெரியல, பெங்காலினா என்னன்னு தெரியல. ஆனா இந்தி திணிப்பு, சமஸ்கிருதம் திணிப்பு, மத்திய பாஜக அரசு பாருங்க எப்படிலாம் பண்ணுது அப்படின்ற மாதிரி பேசிட்டு இருக்கீங்க. இவரெல்லாம் எப்படிதான் மத்திய அரசுல வேலை பார்த்தாருன்னு சத்தியமா தெரியல. வந்தே மாதரம் பாடுறது, தேசிய கீதம் பாடுறதெல்லாம் ஹிந்தி திணிப்புன்னு பேசிட்டு இருக்காரு. திமுக காரணங்க கூட இப்படி பேசினது கிடையாது. ஆனா இவரு பேசிட்டு இருக்காரு. இந்த லட்சணத்துல இவர் ஐஆர்எஸ் வேற. ஓகே, அடுத்ததாக ஒரு முக்கியமான விஷயத்தை பற்றி பார்க்கலாம். இங்க தாவேகா அதிமுகவுக்கு மாற்று அப்படின்ற ஒரு விஷயத்தை பிடிச்சிட்டாங்க. திரு விஜய் அவர்கள் ஆரம்பத்திலிருந்து என்ன சொல்லிட்டு இருந்தாரு, திமுக விசஸ் தாவேகா தான், திமுக விசஸ் தாவேகா தான், இங்க மற்ற கட்சிகளே இல்லை அப்படின்ற மாதிரி தான் பேசிட்டு இருந்தாரு. அவர் சொன்ன மாதிரி இப்போ அதிமுகன்ற ஒரு கட்சி எங்க இருக்குன்னே தெரியல. அவ்வளோ பிரச்சனைகள் அதிமுகவில் போயிட்டு இருக்கு. இப்போ தாவேகா ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறமா வெளிப்படையா அதிமுகன்ற ஒரு கட்சியை ரெண்டா உடைச்சி ஏகப்பட்ட குழப்பங்களை அந்த கட்சியில உருவாக்கி இப்போ அந்த கட்சியை காணாம போக வச்சுட்டாங்க. அதன் மூலியமாக இங்க அதிமுகவுக்கு மாற்று தாவேகா தான், இதுக்கப்புறம் திமுக விசஸ் தாவேகா தான் அப்படின்ற ஒரு விஷயத்த கொண்டு வந்துட்டாங்க. இதுக்காகவே திரு விஜய் அவர்களுக்கு நான் என்னுடைய பாராட்டுகளை தெரிவிச்சுக்கிறேன். 2 திராவிட கட்சிகள்ல ஒரு கட்சியை காலி பண்ணீங்க இல்லையா, காலி பண்றதுக்கான வேலைகளை பார்த்துட்டு இருக்கீங்க இல்லையா, அதுக்காகவே நான் உங்களுக்கு பாராட்டை தெரிவிச்சுக்கிறேன், வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். அரசியலை பொறுத்த வரைக்கும் முடிவுகளை எடுக்கக்கூடிய முடிவுகளை வேகமா எடுக்கணும். டிலே பண்ணா டிக்ளைன் தான். இந்த இடத்துல அதிமுக பண்ண தப்பு என்ன தெரியுங்களா, இந்த சட்டமன்ற தேர்தலில் என்டிஏ கூட்டணி தோத்ததுக்கு அப்புறமா அவங்க அமைதியா இருந்திருக்கணும். கடைசி வரைக்கும் என்டிஏ கூடவே இருந்திருக்கணும். ஏன்னா இப்போ முடிஞ்சிருக்கிறது வெறும் அசம்பிளி எலெக்ஷன் மட்டும்தான்.
உள்ளாட்சி தேர்தல்கள் இருக்கு. நிறைய நகராட்சிகள பிடிக்க வேண்டியது இருக்கு. இதெல்லாம் விட்டுட்டு இவுங்க ஒரு சில முக்கியமான தலைவர்கள் எஸ்பி வேலுமணி, சி.வி. சண்முகம் போன்றவர்கள்லாம் அவசரப்பட்டுட்டாங்க. தாவேகா இந்த அசெம்பிளி எலக்ஷன்ல வின் பண்ணியிருந்தாலும், அவங்களுக்கு பெரும்பான்மை கிடைக்கல. இருந்தாலும் அவங்களுக்கு ஆதரவுகள் வெளியிலிருந்து வந்திருக்கு. அவர் முதலமைச்சர் ஆகியிருக்காரு. இதுக்கப்புறமா தான் அவங்களுக்கு ஏகப்பட்ட சவால்கள் இருக்கு. அசெம்பிளி எலக்ஷன்ல வின் பண்ண மாரி, லோக்கல் பாடி எலக்ஷன்ல இந்த உள்ளாட்சி தேர்தல்கள்ல வின் பண்றது அவ்வளோ ஈஸி கிடையாது. இது தாவேகாவுக்கும் நல்லாவே தெரியும். அசெம்பிளி எலக்ஷன்ல தாவேகாவுக்கு ஓட்டு போட்ட மாரி, உள்ளாட்சி தேர்தல்ல தாவேகாவுக்கு இந்த மக்கள் ஓட்டு போட மாட்டாங்க. கண்டிப்பா மாட்டாங்க. அந்த நேரத்துல தான் அதிமுக அவங்களுடைய பவர காமிச்சிருக்கணும். என்டிஏ கூடவே இருந்திருக்கணும். என்னதான் மற்ற இடங்கள்ல தாவேகாவுடைய கூட்டணிகள் இருந்தாலும், உள்ளாட்சியில நாங்க தான் அப்படின்றத என்டிஏ நிரூபிச்சிருக்கணும். ஐ மீன் அதிமுக அவங்களுடைய பவர நிரூபிச்சிருக்கணும். திமுக பாருங்க, வரக்கூடிய உள்ளாட்சி தேர்தல்கள்ல எப்படிலாம் அவங்க இறங்கி வேலை பார்த்து உள்ளாட்சிகள பிடிக்க போறாங்கன்னு பாருங்க. ஏன்னா அவங்களுக்கு நல்லாவே தெரியும். உள்ளாட்சிய புடிச்சோம்னா, இவங்களால சரியா வேலை பார்க்க முடியாது. தாவேகாவுக்கு நம்மளால நிறைய குடைச்சல் குடுக்க முடியும் அப்படின்றது அவங்களுக்கு நல்லாவே தெரியும். கண்டிப்பா அதிமுகவினருக்கும் அது தெரிஞ்சிருக்கும். பட் எங்க அவங்க மிஸ் பண்ணாங்க? உண்மையிலேயே புரியல. 2016லிருந்து பாஜக செய்ற விஷயம் ஒண்ணே ஒண்ணு தான். அதிமுகக்குள்ள சண்டை வந்துட்டு இருந்தது இல்லையா? அந்த நேரத்துல அதிமுகல இருக்கக்கூடியவர்கள ஒண்ணா வச்சுக்கணும். அவங்கள எப்பவுமே ஒற்றுமையா இருக்க வைக்கணும் அப்படின்ற மாரி மட்டும் தான் பண்ணிட்டு இருந்தாங்க. மத்தபடி பாஜக அதிமுகவ டாமினேட்லாம் பண்ணல. பண்ணதும் கிடையாது. பண்ண வேண்டிய அவசியமே பாஜகவுக்கு கிடையாது. ஆனா, அப்படிப்பட்ட செய்திகள் தான் ஃபுல்லா வெளிய வந்தது. அதுக்கான காரணம் திமுக. திமுக மற்றும் திமுகவின் கூட்டணி கட்சிகள் அவங்க என்ன மாதிரியான செய்திகள பரப்புனாங்க? அதிமுகவை பாஜக விழுங்க பார்க்கிறது. அதன் மூலியமாக அதிமுகவை காலி பண்ண பார்க்கிறது. காலி பண்ணதுக்கு அப்புறமா அந்த இடத்துல பாஜக வர நினைக்கிறது அப்படின்ற மாரிலாம் பரப்பி விட்டாங்க. அத இங்க இருக்கக்கூடியவர்கள் நம்புனாங்க. அவங்களும் அதையே தான் பரப்புனாங்க. இப்ப பாருங்க, பாஜகவுக்கு எதிராக, பாஜக கூட்டணிக்கு எதிராக இந்த திமுக கூட்டணிக்காரங்க என்னலாம் பரப்புனாங்களோ, அவங்க பரப்புன விஷயத்த பண்ணது திமுக தான். திமுக கூட்டணி கட்சிகள் தான். திமுக கூட்டணி கட்சிகள் தான் இப்ப அந்த ஒரு வேலைய பார்த்துருக்காங்க. இவங்க அது செய்ய போறாங்க, இது செய்ய போறாங்கன்னுலாம் பேசிட்டு இருந்தாங்களே, செஞ்சது பூரா இவிங்க தான். திமுகவின் கூட்டணி கட்சிகளும் தான். அதிமுக இப்போ உடைவதற்கு காரணமா இருக்கிறது தாவேகா மட்டும் கிடையாது. திமுகவின் கூட்டணி கட்சிகளும் தான். நீங்களே பார்த்துருக்கலாம். பாஜக பெருசா வாய தொறக்கிறதே இல்ல. தாவேகாவுக்கு எதிராக பெருசா அரசியலும் பண்றதும் இல்ல. தாவேகா ஆட்சியில நடக்கக்கூடிய அசம்பாவிதங்களுக்கு எதிராக பெருசா எதுவும் வாய்ஸும் வெளிய வரதும் கிடையாது. ஏன்னா, பாஜகவுக்கு அவசியமும் கிடையாது. ஒவ்வொருத்தவங்களுடைய அரசியல் சூழ்ச்சிகளுக்குள்ள நீங்க சிக்கி சின்னாபின்னமாகி லாஸ்ட்ல நடுத்தெருவுல நில்லுங்க. அப்ப வந்து நாங்க மொத்தமா டேக் ஓவர் பண்ணிக்கிறோம்னு சொல்லி பாஜக உட்கார்ந்து வேடிக்கை தான் பாக்குது. அமைதியா உட்கார்ந்து நடக்கிற எல்லாத்தையுமே வேடிக்கை தான் பார்த்துட்டு இருக்குது. திமுக கூட்டணி கட்சிகள் இருக்கு இல்லையா? அவங்க உண்மையாலேயே செம பிரெய்னி. ஏன்னா அவங்க பாஜகவ பாரு, பாஜக வந்துரும். பாஜகவுல வந்துனா காலி ஆயிடும். பாஜக அவங்கள சாப்பிட்ரும் அப்படின்ற மாரி பயமுறுத்தி அவங்க அழகா அதிமுகவ காலி பண்ணி தாவேகால வந்து உட்கார்ந்துட்டாங்க. இதே மாரி தான் இதுக்கு முன்னாடியும் பண்ணாங்க. அதிமுக கூட்டணிக்கு நாங்க வர்றோம். பாஜக இருந்ததுன்னா நாங்க வரமாட்டோம். நீங்க பாஜகவ கழட்டி விடுங்க. அப்புறமா நாங்க வர்றோம்னு சொன்னாங்க. அத நம்பி அதிமுக பாஜகவ கழட்டி விட்டது. கடைசில என்னாச்சு? அதிமுக நடுத்தெருவுல நின்னுச்சு. 2024 எலக்ஷன்ல நடுத்தெருவுல நின்னாங்க. இப்போ கூட அவங்க என்னங்க பண்றாங்க? தாவேகா கூட்டணியில இருந்தும் அவங்க என்ன சொல்றாங்க? நாங்க இப்பவும் திமுக கூட தான் இருக்கோம். திமுக கூட ஒற்றுமையா தான் இருக்கோம். திமுக சொல்படி தான் கேட்போம். திமுகவுக்கு எதிராக இது மாதிரியான விஷயங்கள் பண்ண மாட்டோம் அப்படின்ற மாரி தாவேகா கிட்டயே சொல்றாங்க. தாவேகா கூட கூட்டணியில இருந்து அமைச்சர் ஆனதுக்கு அப்புறமும் அதையே சொல்றாங்க. ஏன் அவங்க அப்படியெல்லாம் சொல்றாங்க? அதுக்கான காரணம் 2029ல வரக்கூடிய பார்லிமென்ட் எலக்ஷன். 2029ல வரக்கூடிய எலக்ஷன இவங்க யாருமே தாவேகாவ நம்பி இல்ல. திமுகவ நம்பி மட்டும் தான் இருக்காங்க. தாவேகால பெருசா எதுவும் பெர்ஃபார்மன்ஸ் பண்ண முடியாது. திமுக தான் நம்மள காப்பாத்தும் அப்படின்றத அவங்க இன்னமும் நம்புறாங்க. கருணாநிதியும் ஜெயலலிதாவும் இறந்து போனதுக்கு அப்புறமா இங்க காங்கிரஸ் விசஸ் பாஜக அப்படின்ற ஒரு நரேட்டிவ் தான் செட் ஆயிருக்கு. அதாவது 2 தேசிய கட்சிகளுக்கு இடையே தான் போட்டியே அப்படின்ற ஒரு விஷயம் இங்க நடந்துட்டு இருக்கு. இங்க நம்ம நாட்டுல இருக்கக்கூடிய எல்லா லோக்கல் கட்சியுமே எடுத்து பாருங்களேன். ஒவ்வொரு மாநிலத்துல ஒரு கட்சி இருக்கும் இல்லையா? மாநில கட்சிகள்னு ஒண்ணு இருக்கும் இல்லையா? அந்த கட்சிகளுடைய வரலாறு கொஞ்சம் போய் பார்த்தீங்கன்னா, அந்த கட்சிகள் எல்லாமே காங்கிரஸ் எதிர்ப்பால உருவான கட்சியா இருக்கும். இங்க இருக்கிற திமுகலிருந்து, டிஎம்சியிலிருந்து, ஆம் ஆத்மி கட்சியிலிருந்து இவங்க எல்லாருமே காங்கிரஸ் எதிர்ப்பால உருவான கட்சிகள் தான்.
பட் பாஜகன்ற ஒரே ஒரு கட்சி மட்டும்தான் தேசிய அளவுல காங்கிரஸ் எதிராக உருவான ஒரு கட்சியா இருக்கு. அவங்களால தான் இப்போ வரைக்கும் லாங் லாஸ்ட்டா நிக்க முடியுது. இதுக்கப்புறம் வரக்கூடிய பல நூற்றாண்டுகளும் அவங்களோட கையில தான் இருக்கும். இந்த நாடு அவங்க கையில தான் இருக்கும். பாஜக இந்த தேசிய கட்சி காங்கிரஸ் மாதிரிலாம் இங்க கோக்குமாக்கு வேலைகள் பண்றது கிடையாது. காங்கிரஸ் அவங்களுக்கு பிடிக்கலன்னா அந்த மாநிலத்துடைய கட்சி, அந்த மாநிலத்துடைய அரசாங்கத்த கவிழ்த்துருவாங்க. கவிழ்த்துட்டு போயிட்டே இருப்பாங்க. காங்கிரஸோடைய பீரியட்ல மட்டும் எத்தனை ஸ்டேட் கவர்மெண்ட்ட அவங்க கலைச்சிருக்காங்க அப்படின்றத தயவுசெய்து போய் பாருங்க. பாஜக இத்தனை வருஷம் ஆட்சியில இருக்காங்க. ஒரு முறை கூட, ஒரே ஒரு முறை கூட அவங்க எந்த ஒரு மாநில கட்சியுமே கலைச்சதே கிடையாது. ஏன்னா காங்கிரஸ் பண்ண அரசியல் அவங்க பண்ணல. அவங்க டாமினேட் பண்ண நெனைச்சாங்க. எங்களுக்கு கீழ நீங்க இருக்கணும்னு நெனைச்சாங்க. ஒரு அடிமை மாரி தான் மற்ற மாநில கட்சிகள காங்கிரஸ் பார்த்தது. பட் பாஜக அப்படிலாம் பண்ணல. பாஜக எல்லா மாநில கட்சிகள் கூடவும் ஒருங்கிணைஞ்சு போக தான் ஆசைப்பட்டாங்க. அவங்க இந்த சண்டை பண்றது, நான் உன்ன அழிச்சிருவேன்னு சொல்றது, இது மாரிலாம் அவங்க பண்ணவே இல்ல. நீங்களே எடுத்து பாருங்க. நான் பொய் சொல்றேன்னு நெனச்சீங்கன்னா, நீங்களே எடுத்து பாருங்க. அவங்க நட்புறவோட தான் போகணும்னு ஆசைப்பட்டாங்க. ஆனா இங்க இருக்கிற திமுக மாரியான ஒரு சில கட்சிகள் இவங்க என்ன பண்றாங்க, இந்த ஆடு நனையுதுன்னு ஓநாய் அழுத கதைன்னு நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க இல்லையா? அத மாரி இவங்க பண்ணிட்டு இருக்காங்க. பாஜக வந்துரும். பாஜக வந்ததுன்னா காலி. பாஜக ஒரு வாட்டி ஆட்சி புடிச்சுட்டாங்கன்னா, அவங்க தான் கடைசி வரைக்கும் இருப்பாங்க. பாஜகன்ற பாஜக பூச்சாண்டிய காட்டி, இங்க பயமுறுத்தி ஒரு அரசியல பண்ணிட்டு வந்துட்டு இருந்தாங்க. இப்ப அதே அரசியல தான் தாவேகாவும் பண்றாங்க. இத மாரியான சிச்சுவேஷன யூஸ் பண்ணி காங்கிரஸ் அவங்களுடைய பகை இருக்கும் இல்லையா? ஒரு வெஞ்சன்ஸ் வச்சிருப்பாங்க இல்லையா? அந்த வெஞ்சன்ஸ எல்லா மாநில கட்சிகள் மீதும் தீர்த்துக்கிட்டாங்க. பல மாநில கட்சிகள் அழிஞ்சு போயிருக்கு. ஆம் ஆத்மி மாரி, இப்ப திமுக மாரி பல மாநில கட்சிகள் அழிஞ்சு போயிருக்கு. அதுக்கான மூல காரணமாக காங்கிரஸ் தான் இருந்திருக்கு. காங்கிரஸ் ஒரு கேடுகெட்ட கட்சி மட்டும் கிடையாது. அது ஒரு மோசமான கட்சியும் கூட. இத எப்போ தாவேகா புரிஞ்சுக்க போகுதுன்னு தெரியல. உண்மையாலே தெரியல. பொறுத்திருந்து பார்க்கலாம். தாவேகா, காங்கிரஸ் கூட்டணி எந்த அளவு போகப் போகுது? தாவேகாவுக்கு ஒரு பிரச்சனைன்னு வரும்பொழுது, காங்கிரஸ் என்ன செய்ய போகுது? அப்படின்றதெல்லாம் பொறுத்திருந்து தான் நாம பார்க்கணும். ரைட்டு. கடைசியாக இன்ஜினியர் ஒருத்தர் சோசியல் மீடியால முதலமைச்சர் விஜய் அவர்களை குறித்து அநாகரிகமா, மோசமா பேசினதுனால கைது செய்யப்பட்டிருக்காரு. அந்த மேட்டர பத்தி பார்த்துட்டு, நாம இந்த ஒரு வீடியோவ முடிச்சுக்கலாம். திருநெல்வேலி மாவட்டம் முனீர்பாளையத்தை சேர்ந்த ஜேம்ஸ் அப்படின்ற ஒரு நபர், ஒரு இளைஞர். அவரு சோசியல் மீடியால திரு விஜய் அவர்களை குறித்து ரொம்ப மோசமா, ஆபாசமா, அநாகரீகமா திரு விஜய் அவர்கள டார்கெட் பண்ணி ரொம்ப கேவலமாலாம் பேசி வச்சிருக்கான். அந்த வீடியோவெல்லாம் சத்தியமா என்னால போடவே முடியாது. அவ்ளோ அருவருப்பா பேசி வச்சிருக்கான். அவன் இப்படிலாம் பேசியிருக்கான்னு சொல்லி அவன் மேல ஒரு வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கு. அதைத் தொடர்ந்து அவன கைதும் பண்ணியிருக்காங்க. இவன் மேல கம்ப்ளைண்ட் குடுத்ததுக்கு அப்புறமா பாளையங்கோட்டை போலீசார் அவன் மேல ஒரு 4 பிரிவுகளின் கீழ வழக்கு பதிவு செஞ்சு கைது பண்ணியிருக்காங்க. அவன கைது பண்ணதுக்கு அப்புறமா விசாரணை பண்ணியிருக்காங்க. விசாரணை பண்ணதுக்கு அப்புறமா நீதிமன்றத்துல ஆஜர்படுத்தியிருக்காங்க. இப்ப அவன நீதிமன்ற காவல்ல வச்சிருக்காங்க. இப்போ ஒரு சில விஷயங்கள்லாம் வந்துட்டு இருக்கு. அதாவது ஜேம்ஸ் அப்படின்றவரு இன்ஜினியர் பட்டதாரி. அவர் இதுக்கு முன்னாடி ஆப்பிள் மாதிரியான பெரிய நிறுவனங்கள்ல வேலை பார்த்திருக்காரு அப்படின்ற மாரியும் சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம அவர் மனநலம் பாதிக்கப்பட்டவர். சில ஆண்டுகளுக்கு முன்னாடி மனநல காப்பகத்துல இருந்தாரு. அதுக்கான சிகிச்சைகள் எடுத்துட்டு இருந்தாரு அப்படின்ற மாரியும் சொல்றாங்க. பட் அவன் பேசின விஷயங்கள்லாம் வச்சு பார்க்கும்போது அப்படிலாம் எனக்கு பெருசா தெரியல. அவன் திமுகவுக்கு சப்போர்ட் பண்ணி தாவேகாவுக்கு எதிராக முதலமைச்சர் விஜய் அவர்கள டார்கெட் பண்ணி அசிங்கமா பேசியிருக்கான். ஸோ அவன மனநலம் பாதிக்கப்பட்டவன் சொல்றதெல்லாம் வேஸ்ட். யாரும் அத நம்ப மாட்டாங்க. கிரிட்டிசைஸ் பண்றதுக்கு எல்லாருக்குமே உரிமை இருக்கு. விமர்சனங்கள் தாராளமா முன்னெடுத்து வைக்கலாம். பட் வைக்கக்கூடிய விமர்சனங்கள் நாகரீக முறையில இருக்கணும். நீங்க ஏதாச்சும் ஒருத்தவங்கள பத்தி பேசுறீங்க, அவங்க இது மாரி தவறா பேசியிருக்காங்க, அவங்க பேசினது தப்புன்னு சொல்றீங்கன்னா, அதுக்கான ஃபேக்ட் எடுத்து வைக்கணும். அதுக்கான ஆதாரங்கள முன்னெடுத்து வச்சு, பாருங்க இதுதான் உண்மை. ஆனா இவங்க இது மாரி தப்பா பேசியிருக்காங்க பாருங்க அப்படின்ற மாரி பேசணும். இத விட்டுப்புட்டு அந்த லட்சுமண் ரேகா இருக்கு இல்லையா? எல்லாத்துக்குமே லட்சுமண் ரேகான்றது இருக்கும். விமர்சனங்களுக்கும் லட்சுமண் ரேகான்னு ஒண்ணு இருக்கும். அந்த லட்சுமண் ரேகாவ தாண்டி இத மாரி ஏதாச்சும் பேசும்பொழுது, கண்டிப்பா நடவடிக்கைகள் பாயும். அந்த நடவடிக்கைகள் மீது தவறு சொல்றது தவறு. தப்பா பேசினா தூக்கி உள்ள வைக்காம வேற என்ன பண்ணுவாங்க? இடுப்புல தூக்கி வச்சுக்கிட்டு, "தம்பி, தம்பி இப்படிலாம் பேசக்கூடாது தம்பி. அவர் என்னதான் இருந்தாலும் முதலமைச்சரு. முதலமைச்சர் இப்படிலாம் பேசலாமா?" அப்படின்ற மாரிலாம் பாடம் எடுக்க முடியாது. விஜய் மீது விமர்சனங்கள் முன்னெடுத்து வச்சதுனால பாருங்க கைது பண்ணிட்டாங்க அப்படின்ற மாரிலாம் திமுக காரங்க பரப்பிட்டு வந்துட்டு இருக்காங்க. விஜய் பத்தி கிரிட்டிசைஸ் பண்ணதுனால கைது செய்யப்படலப்பா. முதலமைச்சர் அப்படின்ற அந்த ஒரு பொறுப்புக்கு மரியாதை குடுக்காம, அசிங்கமா பேசினா இல்லையா? ஒருமையில பேசியிருந்தா கூட விட்டுருவாங்க. ஆனா அசிங்கமாலாம் பேசினாங்கன்னா யாரும் விடமாட்டாங்க. அநாகரிகமா நீங்க விமர்சனம் பண்ணீங்கன்னா, அதோடைய விளைவு இப்படிதான் இருக்கும். திமுக மீது நமக்கில்லாத விமர்சனமா? திமுக பண்ணாததைய தாவேகா பண்ணிட்டாங்க. திமுக இது மாரி தவறு செய்யும் பொழுதும், நாம எப்படி விமர்சனம் முன்னெடுத்து வச்சோம்? இப்படியா பேசினோம்? அசிங்கமா பேசிட்டு சுத்துனோமா? உதயநிதி ஸ்டாலின் அவர்கள நாம இப்படிதான் அசிங்கமா பேசிட்டு சுத்துனோமா? கிடையாது. நம்மளுடைய கிரிட்டிசிசம் ஃபேரா இருக்கணும். அந்த லட்சுமண் ரேகாவ தாண்டாம இருக்கணும். இவரு அசிங்கமா பேசுவாராம்.
அவரை தூக்கி உள்ள வச்சதுக்கு இவனுக்கு சப்போர்ட் பண்றது இங்க 1000 பேர் வருவானுங்களாம். அவனுங்க பேசுறாங்கன்னு சொல்லிட்டு அவரை ரிலீஸ் பண்ணணுமா. ஏன்டா முதலமைச்சர், ஓகேவா? பிடிச்சாலும் பிடிக்கலனாலும் திரு விஜய் அவர்கள் தான் முதலமைச்சர். அவரு எல்லாருக்குமான முதலமைச்சரா இருக்காரு. அவருக்கு, அதாவது விஜய் அப்படின்ற அந்த பெர்சனுக்கு நீங்க மரியாதை கொடுக்கலனாலும் முதலமைச்சர் என்ற அந்த ஒரு பொறுப்புக்கு மரியாதை கொடுக்கணும். கொடுத்தே தான் ஆகணும். இப்போ பாஜக தலைவர்கள்லாம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், மிச்சர் சாப்பிட்டுட்டு உட்கார்ந்துட்டு இருப்பாங்க. பாரத பிரதமரை குறித்தோ, நிதி அமைச்சரை குறித்தோ, உள்துறை அமைச்சர் குறித்தோ இங்க அசிங்கமா பேசுவாங்க. இவன் பேசினதை விட மோசமாலாம் நிறைய பேர் பேசியிருக்காங்க. அவங்க மேலலாம் பாஜக தலைவர்கள் பெருசா நடவடிக்கை எடுத்ததே கிடையாது. பெருசா அவங்க கம்ப்ளைண்ட் ஃபைல் பண்ணாங்களான்னு கூட நமக்கு தெரியாது. இவங்க எதுவும் பண்ணாம இருக்கிறதுனால வேற யாரும் பண்ணக்கூடாதா? உங்களுக்கு தான் எதுவும் கிடையாது. பிரதமரை குறித்து பேசினாலும் சும்மா இருப்பீங்க. மற்ற பாஜக தலைவர்கள் குறித்து பேசினாலும் சும்மா இருப்பீங்க. இவங்க அப்படி இருப்பாங்களா? இருக்க மாட்டாங்க. தாவேகாவினருக்கு ரோஷம் அதிகம். எப்புட்றா நீ என் தலைவரை பத்தி பேசலாம், எப்புட்றா முதலமைச்சரை பத்தி பேசலாம்னு சொல்லி கம்ப்ளைண்ட் ஃபைல் பண்ணியிருக்காங்க. ஆனா பாஜக உட்கார்ந்துன்னு கிரிட்டிசைஸ் பண்ணிட்டு இருக்கு. ரூட் பண்றதெல்லாம் தெரியுமா? விஜய் ரசிகர்கள் எவ்வளோ அசிங்கமா பேசுறாங்க தெரியுமா? விஜய் ரசிகர்கள் சோஷியல் மீடியால எவ்வளோ மோசமாலாம் பேசியிருக்காங்க தெரியும். ஆமா பேசுறாங்க தான், யார் இல்லன்னா? கம்ப்ளைண்ட் பண்ண வேண்டியதானே? கம்ப்ளைண்ட் பண்ணி அவங்க மேல நடவடிக்கை எடுக்க வைக்க வேண்டியதானே? 2016, 2017 எப்பயோ விஜய் ரசிகர்கள் போஸ்ட் எல்லாம் போட்டிருப்பாங்க இல்லையா? அசிங்கமா திட்டி, அதாவது அஜித் ஃபேன்ஸை, ரஜினி ஃபேன்ஸை, ரஜினியை, அஜித்தை எல்லாம் திட்டி போட்டிருப்பாங்க இல்லையா? அதை எல்லாத்தையுமே தூக்கின்னு வந்து பாருங்க, இவங்களாம் தான் இப்போ ஒழுக்கத்தை குறித்து பேசுறது, நாகரிகம் குறித்து பேசுறது, கிரிட்டிசிசம் குறித்து பேசுறது இவங்களாம் தான் அப்படின்ற மாதிரிலாம் பேசிட்டு இருக்காங்க. ஏங்க அவங்க அப்படி அசிங்கமா பேசுறாங்கன்னா கம்ப்ளைண்ட் பண்ண வேண்டியதானங்க? மோடி குறித்து எவ்வளவு பேர் என்னெல்லாம் பேசியிருக்காங்க. அப்ப நீங்க ஏதாச்சும் நடவடிக்கை எடுத்தீங்களாங்க? நீங்க முதல்ல நடவடிக்கை எடுங்க. உங்க தலைவர்களை குறித்து பேசும்போது நீங்க நடவடிக்கை எடுங்க. நீங்க நடவடிக்கை எடுக்காம இப்ப எடுக்கிறவங்களை பார்த்து அவங்கள குறை சொல்லிட்டு இருக்கீங்க. எப்படிங்க உங்களால இப்படி டபுள் ஸ்டாண்டர்டா இருக்க முடியுது? இந்த விவகாரத்துல என்னுடைய கருத்து என்னன்னா, தாவேக அரசு எடுத்த இந்த ஒரு ஆக்ஷன் சரியான ஆக்ஷன் தான். அவங்க பண்ணது தப்பே கிடையாது. துளி கூட தப்பே கிடையாது. இதுக்கப்புறமாவும் எவனாச்சும் இதை மாதிரி மோசமா, அசிங்கமா, அநாகரிகமா பேசினானா அவன் மேலேயும் நடவடிக்கை எடுங்க. நீங்க எடுங்க, அது தப்பே கிடையாது. நான் ஃபுல் சப்போர்ட் பண்றேன். இந்த விவகாரத்துல இந்த ஆக்ஷனுக்கு நான் கண்டிப்பா சப்போர்ட் பண்றேன். வந்தே